எல்லாருமே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட எபிசோட் 13. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜிமின் வந்து கொஞ்சம் பயத்தோடு அப்படி ஹோசோக்கை பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஜின் வந்து இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஜங்குக் சுகா, நீங்கள் 2 பேர் டயர்டாக இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் சுகாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ வந்து ஜின் வந்து டேஹோங்க பார்க்குறான். நீ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? ட்ரெஸ் பிக் பண்ண எனக்கு வந்து உன்னோட சாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், நான் வெளில போகணும், இது ரொம்ப முக்கியமான மீட்டிங், அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறான். டேஹோங்கும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இப்போ பார்த்தா ஜிமினும் ஹோசோக்கும் மட்டும் அங்கே இருக்காங்க. அப்போ பார்த்தா ஹோசோக் வந்து ஜிமின் கையை பிடிச்சி ஒரு ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். டேட் உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஹோசோக் வந்து ஜிமின் முன்னாடி வந்து முட்டிக்கால் போட்டு நிற்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து அப்படியே ஷாக்காகி பார்க்குறான். அப்பா என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு எந்திருங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஐ எம் சாரி ஜிமின், ஐ எம் வெரி வெரி சாரி அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ப்ளீஸ்ப்பா சாரிலாம் சொல்லாதீங்க, இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். இல்லை, நான் வந்து ஒரு நல்ல அப்பாவே இல்லை, நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வந்து கேட்டிருக்கணும், நீ எவ்வளவோ சொன்னேன் இந்த கல்யாணம் வேணான்னு, நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணேன், நான் வந்து நல்ல அப்பாவே இல்லை, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்கிறான். ஐ எம் சாரி ஜிமின், ஐ எம் வெரி வெரி சாரி அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து அழுகிறான். அழுதோடனே ஜிமின் வந்து ஹோசோக்கை வந்து ஹக் பண்ணுறான். ப்ளீஸ்ப்பா அழுகாதீங்க, நீங்கள் வந்து ஒரு தப்பும் பண்ணலை, நான் வந்து இப்போ நல்லா தான் இருக்கேன், நான் வந்து யூங்கி கிடச்சதுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன், என்னோடய லைஃப் வந்து ஹாப்பியாக தான் இருக்குது, நீங்கள் எங்களுக்காண்டி எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, நீங்கள் போய் சாரிலாம் சொல்லலாமா? நான் வந்து இவங்க கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒரு நாள் கூட நினச்சதில்ல, நம்ம ஏன் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு நம்ம லைஃபு நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லி, ப்ளீஸ் நீங்கள் வந்து சாரிலாம் சொல்லாதீங்க, நான் வந்து இவங்க வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக் வந்து அப்படி பார்க்குறான். பார்த்தோன்னே ஜிமின் வந்து ஆமாம் டேட், நான் வந்து இப்போ இவங்க தான் லவ் பண்ணுறேன், அவன் தான் என்னோடய ஹஸ்பண்ட், ஃபஸ்ட்டு லவ் தான் எல்லாமே இல்லை, ஆமாம் ஜங்குக்கை நான் லவ் பண்ணேன் தான், ஆனால் இப்போ வந்து அவன் வந்து டேஹோங்கோட ஹஸ்பண்ட், அதனால எனக்கு வந்து ஒரு இதுவும் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் வர லவ் தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும், அந்த லவ் வந்து எனக்கு வந்துருச்சு, எனக்கு வந்து இவங்க மேலே தான் லவ்வாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். அதனால் நீங்கள் வந்து உங்களை வந்து ப்ளேம் பண்ணாதீங்க, இதில் வந்து உங்கள் தப்பு ஒன்றுமே இல்லை, நான் வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். ஜங்குக் வந்து டேஹுங் கூட எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படி பார்த்துட்ருக்கான். அவனும் நல்லா தான் இருக்கான். ஜங்குக் வந்து ரொம்ப நல்ல பர்சன், அவன் வந்து டேஹுங்கை ரொம்ப நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து ஹோசோக்கை வந்து ஹாப்பி பண்ணுறதுக்காண்டி சும்மா போய் சொல்கிறான். ஹோசோக்கும் ஸ்மைல் பண்ணுறான். அப்போ சரி, அப்போ எல்லாம் நல்லா தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சரி நம்ம வாங்க நம்ம வெளில போவோம்னு சொல்லிவிட்டு இவங்க 2 பேர் வெளில வராங்க. அப்போ பார்த்தா அங்கேருந்து வந்து ஜின் வரான். ஜின் வந்தோடனே ஜிமினை வந்து ஹக் பண்ணி ஐ எம் சாரி ஜிமின் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து ஹோசோக்கை பார்க்குறான். பார்த்தோடனே அவனுக்கு வந்து எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து இல்லை அங்கிள், நீங்கள் எதுக்கு சாரி சொல்கிறீங்க, இப்போ ஒன்றும் இதாகலை, எல்லோரும் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ வந்து யூங்கிக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்க, எனக்கு நல்லா தெரியும் யூங்கி வந்து உன்னை வந்து டிஸப்பாயிண்ட்டே பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னோடனே ஜிமின் வந்து எனக்கும் தெரியும் அவன் வந்து ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து அப்படியே ஹக்கை வந்து பிரேக் பண்ணுறான். நீ போய் வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே வந்து ஹோசோக்கும் ஆமாம் நீ போய் ரெஸ்ட் எடு, நட்டே ஒரு வாட்டி பார்த்துட்டு நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடறான். டேஹுங் வந்து அவனோட ரூமுக்கு போகிறான். ஜின்னுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு போய் பார்த்தா ரூம் வந்து யாருமே இல்லை. உடனே வந்து டேங் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போகிறான். கீழே பார்த்தா ஹோபியும் ஜின்னும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹோசோக் வந்து டேஹுங்கை பார்க்குறான். பார்த்து பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கும் போய் உட்காடுறான். உட்காந்தோடனே ஹோசோக் வந்து நீ வந்து ஹாப்பியாக இருக்கியா இங்கே அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹுங் வந்து ஆமாம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஜங்குக் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறான். ஜின் வந்து அப்படியே டேஹுங் வந்து சேடாக பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஜங்குக் வந்து டேஹுங் வந்து டைமே கொடுக்குறதில்ல, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிறான் அப்படின்னு சொல்லி. சரி நான் இப்போ கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து எஞ்சி நிற்கிறான். உடனே வந்து டேஹுங் வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணோடனே ஹோசோக்கும் நீ உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். போனோடனே ஜின் வந்து டேஹுங்கை வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணி நீ வந்து பொய் சொன்னேன்னு எனக்கு தெரியும், ஜங்குக் வந்து உன் கூட நல்ல விதமாக இருக்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இல்லை ஆண்டி எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜின்னு ஆமாம் எல்லாம் ஒரு நாள் மாறிடும், உன்னோட லவ் உன்னோட கேரிங் எல்லாமே அவனை வந்து மாற்றிடும், நீ கவலைப்படாத,
இப்போ வந்து எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நாள் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து டேஹுங்க ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணோடனே டேஹுங் கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. அழுகாத, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து டேஹுங்க தட்டி கொடுத்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமின் வந்து ரூம்க்கு வரான். அப்போ பார்த்தா இவங்க வந்து மிரர் முன்னாடி நின்று தலை சீவிட்டுருக்கான், சூட்டில் இருக்கான். எங்கே போகிற அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். இல்லை ஆஃபீஸில் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, அது மட்டும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். நம்ம இப்போ தானே வந்தோம், ஏன் உடனே வேலைக்கு போகிறேன், உனக்கு டயர்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். இல்லை பேபி, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். சொன்னோடனே வந்து ஜிமின் வந்து சேட் ஆகுறான். சேட் ஆனோடனே இவங்க வந்து போய் ஜிமின் கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணுறான். கவலைப்படாத, நான் ரொம்ப டக்குன்னு வந்துடுறேன், நீ ரொம்ப டயர்டாக இருக்க, நீ தூங்கி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் சரின்னு சொன்னோடனே இவங்க வந்து அங்கேருந்து போயிடறான். கொஞ்ச நேரம் கழித்து ஜிமின் ரூம் யாரோ தட்டுறாங்க. உடனே போய் ஜிமின் வந்து திறந்து பார்க்குறான். ஜின் வந்து நிற்கிறான். நானும் டேஹுங்க வந்து வெளில போகலான்னு இருக்கோம் ஷாப்பிங்க்கு, நீ வரியா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து இல்லை அங்கிள், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வரல அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜின்னும் டேஹுங்கும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இது வந்து ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஆகும்போது ஜிமின் வந்து சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஜங்குக் வந்து உள்ளக்குள்ளே வரான். உள்ளக்குள்ளே வந்தோடனே ஜங்குக் வந்து ஜிமினை பார்க்குறான். அப்போ பார்த்தா அவனோட ஒயிட் ஷர்ட்டில் போட்டு ஜிமின் வந்து உட்காந்துருக்கான். அதில் பார்த்தா அவனோட ஹிக்கி வந்து நல்லா தெரியுது. உடனே வந்து ஜங்குக் வந்து கோவமாக வருது. அப்போ பார்த்தா ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்த்துறான். பார்த்தோன்னே வந்து ஜங்குக் எங்கே பார்க்குறான்னு சொல்லி ஜிமினுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. அப்போ பார்த்தா அவன் வந்து அவனோட காலரை வந்து மறைக்கிறான். ஆனால் ஜங்குக் வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டே நிற்கிறான். அப்போ வந்து ஜங்குக் வந்து ஜிமின் பக்கத்தில் போய் அவன் கையை பிடிச்சி அவனோட ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனோடனே ஜிமின் வந்து அவன் கையை வந்து ஜங்குக் கையிலேருந்து எடுக்க ட்ரை பண்ணுறான். என்னை விடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து ஒன்றுமே கேட்காம ஜிமினை வந்து அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடறான். அப்போ வந்து ஜங்குக் வந்து ரூம்குள்ளே போட்டு கதவை வந்து சாத்துறான். சாத்தினோடனே ஜிமின் வந்து நீ என்ன பண்ணுற ஜங்குக் அப்படின்னு சொல்லி கோமா வந்து கேட்குறான். கேட்டோடனே நீ என்ன பண்ணியிருக்க, நீ எப்படி என்னை வந்து மறந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக நீ வந்து மூவ் ஆன் பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கத்துறான். நம்ம 2 பேருக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீ ஏன் இன்னும் அதே பிடிச்சிட்ருக்க, நான் வந்து மூவ் ஆன் ஆகிட்டேன், இனிமேல் வந்து யூங்கி தான் என்னோட ஹஸ்பண்ட், நீ யார் இதெல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே எப்படி இவ்வளோ சீக்கிரம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அழுக ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து ஜிமின் வந்து அப்படி கோவமாகவே பார்த்துட்ருக்கான். நான் என் ஹஸ்பண்டோடு இருந்தால் உனக்கு என்ன வலிக்குது, நான் வந்து உன்னோட லவ்வர் இல்லை, நான் வந்து உன்னோட இப்போ பிரதர் இன்லா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கத்துறான். கத்துனோடனே ஜங்குக் வந்து அப்படியே முறைச்சே பார்க்குறான். அதுக்கு முன்னாடி வந்து நீ வந்து என்னோட லவ்வராக இருந்த அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து ஆமாம் நான் இருந்தேன், இப்போ இல்லை, நான் வந்து உன்னோட அண்ணனோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். இப்போ ஜங்குக் வந்து ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறான். அப்போ வந்து ஜிமின் வந்து இனிமேல் வந்து இப்படி வந்து என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வர இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். நான் வந்து உன்னோட பிரதரோட ஹஸ்பண்ட், நீ வந்து எனக்கு வந்து அந்த ரெஸ்பெக்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அங்கேருந்து போயிடுறான். அப்போ வந்து ஜங்குக் வந்து அங்கேயே உட்காந்து அழுகுறான். இப்போ வந்து ஜங்குக் வந்து அப்படியே அவன் முடியை பிடிச்சிட்டு அப்படியே கத்துறான். கத்தி அங்கே இருக்க ஸ்டஃப்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ரூமை விட்டு வெளில போயிடுறான். இந்த பக்கம் ஜிமின் வந்து அவன் ரூமுக்கு போய் டோர் ஷட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து அழுகுறான். அவன் சாரி ஜங்குக், நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது தான், ஆனால் வந்து நீ வந்து மூவ் ஆன் ஆகணும், நான் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அழுகுறான். ஸோ கைஸ், இதுதான் எபிசோட் 13. நான் வந்து உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர்.